குவரத்தை குறைவின்றி அருள்வார், குறைகளை களைவார், குலத்தினை காப்பார். தாயாம் சாயே பரலட்சுமி கரத்தில் தவழ்ந்திட மழலை பரமதை. அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழி துணை சாயப்பா உனக்காக மட்டுமே பேசுகிறேன். இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன். நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதருடைய வடிவிலே வந்திருக்கின்ற என்னுடைய பிடியிலே நீ இருக்கிறாய் என்பதை ஒரு காலம் மறந்து போகாதே. இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்க போவதில்லை. எந்த பயமும் உனக்கு இருக்க போவதில்லை. உனக்கு ஒன்று தெரியுமா என் அன்பு பிள்ளையே, நீ பல நேரத்திலே உனக்காக பிரார்த்தனைகளை செய்து கொள்வதில்லை. என்னிடத்திலே உன் மனதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். உனக்காக பிரார்த்தனைகளை செய்யாமல் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாயே, என்னிடத்திலே வேண்டுகிறாயே, அப்பொழுதுதான் உன்னுடைய அருமையான கருணையான உண்மையான இந்த குணத்தை நான் தெரிந்து கொண்டேன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இதிலே நீ அனுபவிக்கின்ற அந்த நன்மை தீமை அத்தனையும் என்னுடைய முன்னிலையிலேயே நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே. இதை புரிந்து கொண்டால் மறுகணமே உன்னுடைய கண்கள் திறந்தவுடன் உனக்கு முன்பாக நான் தோன்றுவேன். கனவிலே வருகிறேன், நினைவிலும் வருவேன், உன்னுடைய நினைவிலும் கூட நான் வருவேன். உன்னை தேடி உன்னுடைய இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தயார்படுத்திக் கொள். அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள். நான் உன்னுடைய இல்லத்திற்கு இன்றைக்கு வரப்போகிறேன். என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க போகிறது. அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க போகிறது. என்னுடைய கால் படுகின்ற நேரம் உன்னுடைய குடும்பம் சுவிட்சமாக மாறப்போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு நீ இருக்க போகிறாய். நீ என்னிடத்திலே வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை நடக்காத அநேக விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கின்ற வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன்னுடைய விசுவாசம் என்பது மிகப்பெரியது. அங்குதான் நீ இருக்கிறாய். நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். உன்னுடைய துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாம் நடக்கும். நான் உன்னோடையே இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்கின்றபடி இனி ஒருவனும் இங்கே பிறக்கப் போவதில்லை. ஒருவனும் இங்கே இருக்க போவதும் இல்லை. உன்னுடைய எதிரிகள் எல்லாம் உன்னை பார்த்து இனிமேல் பயப்பட போகிறார்கள். ஆகவே என்ன செய்கிறாய்? உன் வீட்டை திறந்து வைத்திரு. உன்னுடைய பூஜை அறையில ஒரே ஒரு விளக்கை ஏற்று அங்கு வந்து நான் நிற்பேன். உனக்காக காட்சி தருவேன். அந்த தீப ஒளியிலே என்னுடைய உருவம் தெரிவதை நீ பார்க்க போகிறாய். அந்த நிமிடம் உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். அந்த நிமிடம் அங்கே உன்னிடத்திலே உன்னுடைய அந்த பூஜை அறையிலே நான் நிற்பேன். உனக்காக என்றும் துணை இருப்பேன். உன்னோடு நான் என்றும் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.